நிறைய நட்சத்திர ஜோடிகள் தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டுருக்காங்க. அப்படி திருமணமான முதல் நாளே அது தெரிஞ்சிடுச்சுன்னு வாணி கணபதி உடனான விவாகரத்து குறித்து கமல் அவர்கள் ஓப்பனாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமலஹாசன் இந்திய சினிமாவினுடைய பல திறமைகளை கொண்ட நடிகர். அவர் திரை வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகளால் நிறைந்திருக்கு. இந்திய சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத நடிகர்களில் கமலஹாசன் அவர்களும் ஒருத்தர். இந்திய சினிமாவின் ராபர்ட் டி நீரோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கமல் அவர்கள் 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. மேலும் பல்வேறு உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார். ஆஸ்கார் விருதுக்கு அதிக படங்களை அனுப்பிய ஒரே நடிகர் அப்படின்ற பெருமையை கமலஹாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரை வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய கமலஹாசன் தற்போது இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் பிஸியான நடிகராகவும் வலம் வரார். திரை வாழ்க்கையில் வெற்றிகரமான நடிகராக வலம் வந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்பொழுதுமே சர்ச்சைகள் நிறைந்ததாக தான் இருக்குது. 1978ஆம் ஆண்டு நடிகையும் கிளாசிக்கல் டான்சருமான வாணி கணபதியை கமலஹாசன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் வாணியிடம் இருந்து விவாகரத்து பெறுவதற்கு முன்பே கமல் சரிகாவுடன் டேட்டிங் செய்ததாக அப்போது தகவல்கள் வெளியாச்சு. இருந்தாலும் 1988ஆம் ஆண்டில் கமலும் வாணியும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. வாணி கணபதியுடனான விவாகரத்துக்கு பிறகு திருமணத்தில் நம்பிக்கை இழந்ததாக கமல் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அப்போது பேசினவர், எனக்கு அந்த திருமணத்தில் மகிழ்ச்சி கிடைக்கல, குறைந்தபட்சம் எனக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி கொடுக்கல. நான் பொய் சொல்ல மாட்டேன், அது மிகவும் கொடுமையானது. அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினேன். அந்த நேரத்தில் தான் திருமணம் என்ற அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து நான் இப்போதைக்கு இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே சத்தமாக பேசுவேன். எனக்கு திருமணமான முதல் நாளே அது செட் ஆகலை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கமல் வாணியை திருமணம் செய்து கொண்ட போதே சரிகாவுடன் டேட்டிங் செய்ய ஆரம்பித்ததாக, இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ இவர் பேசியிருக்கக்கூடியது தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கடந்த வாரங்கள்லேருந்து அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பப்ளு பிருத்திவிராஜிடம் இருந்து பல லட்சம் சுருட்டிட்டு ஓடி இருக்காங்களா அவங்களுடைய மாஜி காதலி அப்படின்னு தான். ஆனால் உண்மை என்னன்னு ஷீத்தல் அவர்கள் உடைச்சிருக்கிறாங்களாம். அஜித்தின் அவள் வருவாளா முதல் ரன்பீர் கபூரின் அனிமல் படம் வரைக்கும் பல படங்களில் நடித்து தனக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவர் தான் பப்ளு பிருத்திவிராஜ். ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்து வந்தவர், அதற்கப்புறம் தனக்கு படங்கள் சரியாக ஓடலை அப்படின்ற நிலையில் வில்லனாக அவரை மாறி நடிக்க ஆரம்பித்தார். சினிமா வாய்ப்புகள் பெரிதாக அவருக்கு கிடைக்கலன்னு சீரியல் பக்கம் தாவிட்டார். அங்கேயும் பல பிரச்சனைகள் இவருக்கு துரத்திய நிலையில் சில காலம் பிரேக் விட்டு தற்போது பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சு வருவதாக சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. பப்ளு வீணா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதற்கப்புறமாக இவங்க இருவருக்குமே ஆட்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் பிறந்தது. இந்த நிலையில் பப்ளு சீத்தல் அவர்கள் கூட லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தார். அதற்கப்புறமாக அவங்க இருவருமே முத்தம் கொடுத்து கொண்டதுலேருந்து ரொம்ப ஓப்பனாக பேசினது வரைக்கும் எல்லாத்தையுமே பேட்டியில் பேசிட்டாங்க. பப்ளுவின் முன்னாள் காதலியான ஷீத்தல் திடீரென தடகள வீரர் மற்றும் ஜிம் ட்ரெயினரான சுமேஷ் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. பப்ளு பிருத்திவிராஜை அதிர்ச்சியில் இந்த விஷயம் ஆழ்த்தியிருந்துச்சு. திருமணம் முடிந்த நிலையில் ஷீத்தலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அதிகப்படியான ட்ரோல்கள் குவிந்து வந்துச்சு. இந்த நிலையில் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக ஷீத்தல் எடுத்திருக்கக்கூடிய பேட்டி ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு. பப்ளு பிருத்திவிராஜுக்கு 50 வயதுக்கு மேலாகுது. 23 வயது நிரம்பிய ஷீத்தல் அவரை காதலித்து வரும்போதும் ஏகப்பட்ட சர்ச்சைகள், கேலி கிண்டல்கள் வெடிச்சது. அதே போல் அவர் எனக்கு கொடுத்த பரிசு பொருள்கள் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஷீத்தல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க லட்சக்கணக்கில் சுருட்டிட்டு போனதாக சொல்லியிருந்தாங்க. அவரை பிரிந்து மனதுக்கு பிடித்த இன்னொருவருடன் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் கண்டபடி பேசுபவர்கள் பேசட்டும், நான் என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி தான் வாழ முடியும் அப்படின்னு சீத்தல் கொடுத்துருக்குறாங்க ஒரு பதிலடி. ஷீத்தல் திருமணம் செய்து பிரிந்த நிலையில் பப்ளு அடுத்து யாரை காதலிக்க போகிறாருன்னு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஷீத்தல் தனக்கு பப்ளு கொடுத்த காஸ்ட்லியான கிஃப்டான மோதிரத்தை திரும்ப அவரிடம் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மேல் அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஷீத்தல் அவர்களை இப்போ ட்ரோல் செய்து வர நிலையில் ஷீத்தல் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே வைரலாகி வருது.